வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய போன ஃப்ளைட்டில் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க கனெக்டிங் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ப்ரொசீஜர் என்பது நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறவங்க கனெக்டிங் ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ன்றது தான் பார்க்க போகிறோம். உதாரணமாக ஆரிஜின் ஸ்டேஷன்லேயே 2 போர்டிங் கார்டு இஷ்யூ பண்ணிடுவாங்களா, அவங்க லக்கேஜை ஃபைனல் டெஸ்டினேஷன் சென்ட் பண்ணுவாங்களா, அடுத்தது டொமஸ்டிக்கும் இன்டர்நேஷ்னலும் சேர்ந்து புக்கிங் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், இது போல் எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இன்டர்நேஷ்னல் கனெக்டிங் ஃப்ளைட்டில் மொத்தம் 4 டைப் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் ஒரே ஏர்லைன்ஸில் டிக்கெட் புக் பண்ணுவது, அடுத்தது டிஃப்ரெண்ட் ஏர்லைன்ஸில் டிக்கெட் புக் பண்ணுவது, மூணாவது டொமஸ்டிக் ஃப்ளைட் போயிட்டு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டை கேட்ச் பண்ணுறது, நாலாவது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லேருந்து டொமஸ்டிக் ஃப்ளைட் மூலிமா வர்றது. இதே போல் மொத்தம் 4 டைப் இருக்குது. இந்த வீடியோவில் 4 டைப்போடைய ஃபுல் இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் கனெக்டிங் ஃப்ளைட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட் சிங்கிள் பிஎன்ஆரில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். பிஎன்ஆர் நம்பர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் சொல்லுவாங்க. இது இன்னொரு டைம் புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் 6 டிஜிட்டில் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட் ஒரே டிக்கெட் நம்பரில் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அப்படி உங்களுக்கு டிக்கெட் இஷ்யூ பண்ணாங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அடுத்தது நீங்கள் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க. உதாரணமாக மதுரையிலேருந்து கொழும்பு போயிட்டு கொழும்புலேருந்து நீங்கள் துபாய் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த கேஸில் 2 ஃப்ளைட்டுமே உங்களுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கான போர்டிங் கார்டை நீங்கள் ஆரிஜின் ஸ்டேஷன்லேயே வாங்கிக்கலாம். அதாவது மதுரையிலேருந்து கொழும்பு போகிற போர்டிங் கார்டும் கொழும்புலேருந்து துபாய் போகிற போர்டிங் கார்டும் உங்களுக்கு மதுரையிலேயே கொடுத்துருவாங்க. அதே போல் உங்களுடைய லக்கேஜை துபாய்க்கு டைரெக்டாக டேக் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் கொழும்பில் போய் பேகேஜை கலெக்ட் பண்ண தேவைப்படாது. நீங்கள் துபாய் போயிட்டு உங்களுடைய பேகேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது இமிக்ரேஷன் மதுரையிலே நீங்கள் முடிச்சிருவீங்க. மறுபடியும் நீங்கள் ஸ்ரீலங்கா போய்ட்டு இமிக்ரேஷன் முடிக்க தேவையில்ல. ஒரு தடவை நீங்கள் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணாலே போதும். அடுத்தது நீங்கள் மதுரையிலேருந்து கொழும்பு போயிட்டு கொழும்புலேருந்து எப்படி அடுத்த ஃப்ளைட்டை நீங்கள் கேட்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அரைவில் இறங்குறதுக்கு அப்புறம் உங்களுக்கு டிரான்சிட் கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட் இருக்கும். அந்த கேட் வழியாக நீங்கள் செக்யூரிட்டி செக் போவீங்க. செக்யூரிட்டி செக்லேருந்து நீங்கள் அடுத்த ஃப்ளைட்டை நீங்கள் கேட்ச் பண்ணுவீங்க. இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஒரே ஏர்லைன்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். சப்போஸ் நீங்கள் ஒரே ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணுறாலும் உங்களுடைய டிக்கெட் காப்பி நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா, உதாரணமாக மதுரை டு கொழும்பு ஒரு டிக்கெட்டாகவும் கொழும்பு டு துபாய் ஒரு டிக்கெட்டாகவும் 2 டிஃப்ரெண்ட் பிஎன்ஆர் இருந்தால் கூட ஏர்லைன்ஸால் அந்த 2 டிக்கெட்டும் மெர்ஜ் பண்ணி ஒரே டிக்கெட்டாக ஆக்கி உங்களுடைய லக்கேஜையும் உங்களுடைய செக்இன் லக்கேஜையும் ஆரிஜின் ஸ்டேஷன்லேயே முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்தது நீங்கள் உதாரணமாக திருச்சியிலேருந்து லண்டன் போகிறீங்க. திருச்சியிலேருந்து கொழும்புக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸும் கொழும்புலேருந்து துபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸும் துபாயிலேருந்து லண்டனுக்கு கத்தார் ஏர்லைன்ஸ் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா, இப்போ என்ன ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, கத்தாருக்கும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கும் கோட் ஷேர் அக்ரிமெண்ட் இருக்குது. கோட் ஷேர் அக்ரிமெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஏர்லைன்ஸுக்குள்ளே இருக்கிற அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. இந்த அக்ரிமெண்ட்னால என்ன பலன்னா 2 ஏர்லைன்ஸோட பேசஞ்சரையும் மாற்றி அவங்க அக்செப்ட் பண்ணலாம். அதே போல் பேகேஜ் த்ரூ பண்ணலாம், போர்டிங் கார்டும் இஷ்யூ பண்ணலாம். இதுதான் கோட் ஷேர் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. பெரும்பாலான இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் ஒவ்வொரு ஏர்லைன்ஸுக்கும் அக்ரிமெண்ட் இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப்பில் மொத்தம் 13 ஏர்லைன்ஸ் இந்த ஒன் வேர்ல்டில் மெம்பராக இருக்காங்க. யார் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், பிரிட்டிஷ் ஏர்வேஸ், கேத்தா பசிபிக், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், கத்தார், இது போல் 13 ஏர்லைன்ஸ் மெம்பராக இருக்காங்க. இதில் எந்த ஏர்லைன்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் 13 ஏர்லைன்ஸில் சப்போஸ் உங்கள் கனெக்டிங் ஃப்ளைட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது வேறு ஏர்லைன்ஸில் இருந்தாலும் அதுக்கான கோஷேர் அக்ரிமெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ளைட் ட்ராவல் சூப்பராக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தது பேசஞ்சர் டிக்கெட் புக் பண்ணும்போது கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் சர்வீஸ் ஏர்லைன்ஸ் கூட லோ காஸ்ட் கேரியேஜ் மெர்ஜ் பண்ணாதீங்க. உதாரணமாக நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸும் ஸ்பைஸ்ஜெட் ஏர்லைன்ஸும் கனெக்டிங் ஃப்ளைட்டில் வந்துச்சுன்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஃபுல் சர்வீஸ் ஏர்லைன்ஸ், ஸ்பைஸ்ஜெட் லோ காஸ்ட் கேரியர். இப்படி இருக்கும்போது நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுடைய லக்கேஜை ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த 2 ஏர்லைன்ஸுக்கும் அக்ரிமெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அது மட்டும் இல்லாமல் கோஷேர் அக்ரிமெண்ட்டும் இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி.
அதனால் உங்கள் லக்கேஜ் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் சென்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எங்கே போதோ அது வரைக்கும் இறங்கிட்டு மறுபடியும் நீங்கள் உங்கள் லக்கேஜை எடுத்து மறுபடியும் நீங்கள் செக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து சர்வீஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் டிக்கெட் வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணும்போதோ இல்லை ட்ராவல் ஏஜென்ட்டில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போதோ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கனெக்டிங் ஃப்ளைட்டு டிஃப்ரெண்ட் ஏர்லைன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 2 ஏர்லைன்ஸுக்கும் அக்ரிமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுறது நல்லது. அடுத்தது கனெக்டிங் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் போயிட்டு இன்டர்நேஷ்னலில் இருந்து டொமஸ்டிக் வந்து போவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதே மாதிரி தான். உங்களுக்கு கோட் ஷேர் அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா உங்களை வந்து ஆரிஜின் ஸ்டேஷன்லேயே ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு செக்இன் பண்ணிவிடுவாங்க. அதே போல் உங்கள் லக்கேஜை வந்து ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஈவன் வந்து அது டொமஸ்டிக் ஃப்ளைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. கோட் ஷேர் வந்து இல்லாத பட்சத்தில் உங்களோட லக்கேஜை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி மறுபடியும் செக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் ஒரு சில பேசஞ்சர் வந்து ஃபாரின்லேருந்து இந்தியா வந்துட்டு இந்தியாவிலேருந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்லேருந்து ட்ராவல் பண்ணுவாங்க. இதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் ட்ராவல் பண்ணுறோடைய ஏர்லைன்ஸுக்கு அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா லக்கேஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. சப்போஸ் அக்ரிமெண்ட் இல்லை, கோஷேர் அக்ரிமெண்ட் இல்லைன்னா உங்களோட லக்கேஜ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி மறுபடியும் செக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் ட்ராவலுக்கு வந்து 30 கிலோலேருந்து 40 கிலோ அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்தியாவில் டொமஸ்டிக் பேசஞ்சருக்கு 15 கிலோ தான் அலோவ் பண்ணுவாங்க. அதனால் சப்போஸ் உங்களுக்கு அக்ரிமெண்ட் அதாவது கோஷர் அக்ரிமெண்ட் இல்லாத ஏர்லைன்ஸில் நீங்கள் கனெக்டிங் ஃப்ளைட்டுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு 15 கிலோ தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய லக்கேஜை வந்து நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எக்ஸஸ் பே பண்ணி நீங்கள் கொண்டு வரீங்கன்னா எக்ஸஸ் பே பண்ணலாம். ஆன்லைன்லையும் எக்ஸஸ் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு சில பேசஞ்சர் என்ன பண்ணுவாங்கன்னா டொமஸ்டிக் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணிவிட்டு அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வந்து கேட்ச் பண்ணுவாங்க. உதாரணமாக திருச்சியிலேருந்து ஒரு பேசஞ்சர் துபாய் போகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்டாகவும் சென்னையிலேருந்து துபாய்க்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லேருந்து ட்ராவல் பண்ணுறாருன்னா அவருக்கு என்ன ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா அவர் வச்சுருக்கிற டிக்கெட் வந்து சிங்கிள் பேனராக இருந்துச்சுன்னா அதாவது ஒரே டிக்கெட் காப்பியாக இருந்துச்சுன்னா அவருடைய லக்கேஜ் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு வந்து டேக் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அவருக்கு வந்து திருச்சியிலேருந்து சென்னைக்கு மட்டும்தான் பாடிகார்டு கொடுப்பாங்க. அவர் என்ன பண்ணணும்னா சென்னையில் இறங்கிட்டு மறுபடியும் அவர் வந்து செக்இன் பண்ணணும். அதாவது இன்டர்நேஷ்னல் டெர்மினல் போயிட்டு அங்கே வந்து அவர் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இமிக்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சென்னையில் நீங்கள் இமிக்ரேஷன் கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து சென்னையிலேருந்து துபாய் ஃப்ளைட் வந்து நீங்கள் கேட்ச் பண்ண முடியும். ஆனால் உங்களுடைய லக்கேஜ் வந்து டைரெக்டாக துபாய்க்கு வந்து திருச்சியிலேருந்தே டேக் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் செப்பரேட் டிக்கெட்டாக வச்சுருந்தீங்கன்னா இந்த ப்ராசஸும் நடக்காது. அதாவது லக்கேஜும் டேக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சென்னையில் இறங்கிட்டு உங்களுடைய லக்கேஜை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அதாவது டொமஸ்டிக் டெர்மினலில் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும். சென்னையில் ட்ராவல் பண்ணுறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா டொமஸ்டிக் டெர்மினல்லேருந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் டெர்மினலுக்கு நீங்கள் நடக்கிறதுக்கு மினிமம் 15 மினிட்ஸாக ஆகும். அதனால் உங்களுடைய பிளானை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பேசஞ்சர் வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட் போயிட்டு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வந்து பிடிக்க போகிறாருன்னா எங்கே வந்து அவர் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் வந்து ஏறாரோ அங்கே தான் வந்து அவருக்கான இமிக்ரேஷன் கஸ்டம்ஸும் இருக்கும். நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணும்போது கனெக்டிங் ஃப்ளைட் புக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது 2 விஷயம் முக்கியமானது. ஒன்று வந்து நிறைய செக்டர் போனாலும் ஒரே ஏர்லைன்ஸில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க சான்சஸ் கம்மி. அடுத்தது வேறு ஏர்லைன்ஸில் இருந்தாலும் அந்த 2 ஏர்லைன்ஸுக்கும் கோஷேர் அக்ரிமெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனை வராது. அடுத்தது நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது தனித்தனி செக்டாராக நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணாதீங்க. ஒரே செக்டாராக நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுங்கள். அடுத்தது கனெக்டிங் பேசஞ்சர் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளியே போக தேவையில்ல. டிரான்சிட் கேட்னு இருக்கும். அந்த டிரான்சிட் கேட்டை யூஸ் பண்ணி தான் கனெக்டிங் பேசஞ்சர் வந்து ட்ராவல் பண்ண முடியும். பெரும்பாலான கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் பேகேஜ் வந்து மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால் நீங்கள் செக்இன் பண்ணும்போது அதாவது ஆரிஜின் ஸ்டேஷனில் உங்களுடைய லக்கேஜ் வந்து டைரெக்டாக ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்துருமா அப்படின்னு கேட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது கனெக்டிங் ஃப்ளைட் மூலிமா ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவலை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோவுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.